அரசு பள்ளி வகுப்பறையில் இருந்த பாம்பை பிடிக்கச் சென்ற சமூக ஆர்வலரை தீண்டிய பாம்பு. ரத்தம் சொட்ட சொட்ட பாம்புடன் அரசு மருத்துவமனைக்கு சென்றதால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று வருவதால் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளியில் பயின்று வந்துள்ளனர். இந்நிலையில் பள்ளியில் திடீரென 7 அடி சாரை பாம்பு வகுப்பறைக்குள் நுழைந்துள்ளது. இதனை கவனித்த மாணவ மாணவிகள் அலறி அடித்துக்கொண்டு வகுப்பறையை விட்டு வெளியேறியுள்ளனர். இதனையடுத்து பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ராஜேந்திரன் அவர்களிடம் இத்தகவலை தெரிவித்துள்ளனர். புளியம்பட்டி கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் குமரேசன் அவர்களிடம் இதை பற்றி தெரிவித்துள்ளனர். பாம்பு பிடிப்பதில் வல்லவரான குமரேசன் உடனடியாக பள்ளிக்கு சென்று பாம்பை லாவகமாக பிடித்துள்ளார். இப்போது எதிர்பாராத விதமாக குமரேசனின் கையை பாம்பு கொத்தியுள்ளது. இப்போது அவரது கையில் இருந்து ரத்தம் பீரிட்டு வெளியேறியுள்ளது. இதனை கவனித்த பள்ளி மாணவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடியுள்ளனர். தீண்டியது சாரை பாம்பு என்பதால் உயிருக்கு ஆபத்து இல்லை என்ற போதிலும் பாம்பை பிடித்துக் கொண்டு போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனைக்கு சென்றார் குமரேசன். போது அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உயிருடன் பாம்பு வந்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் சுதாரித்துக் கொண்டு பாம்பை ஒரு பையில் போட்டு கட்டிவிட்டு பின்னர் குமரேசனுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர். வனத்துறைக்கு தகவல் அளித்து பிடிபட்ட பாம்பை வனத்துறையிடம் பின்னர் ஒப்படைத்தனர். பள்ளி மாணவர்களின் நலனுக்காக சமூக ஆர்வலர் பாம்பை பிடித்தபோது எதிர்பாராத விதமாக பாம்பு தீண்டிய சம்பவம் கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
ஒரு நிமிஷம் கேளுங்க. நம்ம மீடியா குரல் சேனல் செய்திகளை பார்த்து என்ஜாய் செய்யற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. நாங்க உங்களுக்கு செய்திகளை கொடுக்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் செய்து தான வீடியோ போடுறோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க சப்போர்ட் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.